நாம் யாவரும் தேவ சமூகத்திலே கண்களை மூடி இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கப் போகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் இயேசு நமக்காய் கல்வாரி சிலுவை சுமந்தார். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கும்போது அவர் 7 வார்த்தையை சொன்னார். அந்த 7 வார்த்தையை நாம் வாசித்துவிட்டு நாம் கடந்து செல்லுவோம். மற்ற வார்த்தைகளை நாம் தியானிப்போம். என் அன்பு பிள்ளைகளே, அவர் 7 வார்த்தை அவர் சொன்னார். முதல் வார்த்தையிலையும் பிதாவே என்று சொன்னார். கடைசி வார்த்தையிலையும் பிதாவே என்று சொன்னார். மேலே 3 வார்த்தைகளும் கீழே 3 வார்த்தைகளும், இடையில 4வது வார்த்தை என்ன சொன்னார் என்றால், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஒரு ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். 7 வார்த்தைகள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். 2வது வார்த்தை. 3வது வார்த்தை, ஸ்திரியே, அதோ உன் மகன், அதோ உன் தாய். 4வது வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? 5வது வார்த்தை, தாகமாய் இருக்கிறேன். 6வது வார்த்தை, முடிந்தது. 7வது வார்த்தை, என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, 7 வார்த்தை சிலுவையில் தொங்கிக் கொண்டு அவர் சொன்னார். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவரை பிடிக்கிறதுக்கு முன்பாக, அவர் சிலுவையில் அடைக்க கொண்டு போவதற்கு முன்பாக, அவர் கெத்செமனே தோட்டத்திலே, என் அன்பு பிள்ளைகளே, அவர் வேதனைப்படும்படியாய் ஜெபித்தார். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி வேதனைப்பட்டார் என்று நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. யாரும் வாசிக்க வேண்டாம். என் அன்பு பிள்ளைகளே, மார்க்கு 14ஆம் அதிகாரம், அதாவது 33வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, பேதுருவையும் யாக்கோப்பையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் திகில் அடைவோம், மிகவும் வேதனைப்படுவோம் தொடங்கினார். ஆமென் சொல்லமா? திகில்னா என்ன? பயம். பயம். திகில் என்றால் பயம். ஆண்டவர் அவருடைய மரணத்தை குறித்து திகில் அடைந்தார். மார்க்கு சொல்லுகிறார். ஆண்டவர் அவர் வேதனைப்பட்டார். அவர் முகம் குப்புற விழுந்து, பிதாவே, உம்முடைய சித்தத்தை நான் செய்ய போகிறேன் என்று சொன்னார். அவர் வேதனைப்பட அவர் இருதயத்தில் ஒரு பயம் உண்டாயிற்று. இந்த மரணம் எப்படி இருக்க போகிறது என்று அவர் திகில் அடைந்தார். ஐயோ, என்னை கொண்டு போக போகிறார்களே, கட்டி இழுத்து கொண்டு போக போகிறார்களே என்று திகில் அடைகிறார், வேதனைப்பட்டார். ஐயோ, எனக்கு முள்முடிய வைக்கப் போகிறார்களே, அந்த முள்முடி எப்படி இருக்கும் என்று திகில் அடைந்தார், வேதனைப்பட்டார். என் கன்னத்தில் அறைய போகிறார்களே என்று திகில் அடைந்தார், வேதனைப்பட்டார்.
ஐயோ, மிளறினால் 39 அடிகள் அடிக்கப்படுகிறார்களே, என் முதுகு தாங்கமா என்று அவர் திகில் அடைந்தார். ஜாட்டினால், முள் ஜாட்டிகளால், கம்பி உள்ள ஜாட்டிகளாலே என்னை அடைக்கப் போகிறார்களே என்று வேதனைப்பட்டார். சிலுவையை அறையப் போகிறார்களே என்று வேதனைப்பட்டார். அந்த பிரதான ஆசாரனுடைய அரண்மனைக்கு கீழேதான் ஜெயில் இருக்கிறது. கைதிகளை அவர்கள் எப்படி கட்டுவார்கள் என்றால், மேலே கரங்களை தூக்கி கைகளை கட்டிடுவார்கள் மேலே. அது உள்ளே 60 to 70 பேர் கைதிகள் இருப்பார்கள். அப்படியேதான் மலம் போக வேண்டும், அப்படிதான் சிறுநீர் கழிக்க வேண்டும். துர்நாற்றம் அடிக்கும், கொசுகள் ஈக்கள் நிர்வாணமாக கட்டி வைத்திருப்பார்கள். இயேசு இதெல்லாம் நினைத்து அவர் வேதனைப்பட்டார், திகில் அடைந்தார். ஆமென் சொல்லம்மா. அல்லேலூயா. யாருக்காக? என் அன்பு பிள்ளைகளே, அவர் திகிலடைய 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 அவர் சரீரத்திலே என்ன ஆனது தெரியுமா? பிரஷர் அதிகமாகிவிட்டது. ஆற்று பகுதியில் இருந்து நுரையீரலுக்கு போக ரத்த குழாய், அந்த கெட்ட ரத்தெல்லாம் நல்ல ரத்தமாக மாற்றி மறுபடியும் ஆற்றுக்கு கொண்டு வரமா. அந்த ஆற்றுக்கு வருகிற ரத்தம், அதாவது அந்த ஆற்று எப்படி அடித்துக் கொண்டு இருக்கிறதோ, அவர் வேதனைப்படும் போது பட்டுக்கு பட் 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 என்று அதிகமாக அவருடைய ஆற்று அடிக்கப்பட்டதாம். என் அன்பு பிள்ளைகளே, ஒலிவாமருடைய பழங்கள் அந்த ஆலையிலே அந்த உரலிலே போட்டு அதை பிழிந்து எண்ணெய் எடுக்கும் போது, அந்த ஒலிவா பழங்களை அந்த உரலிலே போடும் போது, அந்த கல் சுற்றி வரும்போது அது எப்படி நொறுக்கி அந்த பழங்கள் பிசிந்து, அதாவது அது உள்ளே இருந்து எப்படி சார் வருகிறதோ அப்படியாய் அவருடைய இருதயம் நொறுக்கப்பட்டதாம். அந்த இருதயம் வெடித்து ரத்தம் மூளையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அந்த ரத்தம் உள்ளவே செதறப்பட்டதாம். அவர் வேதனைப்பட திகிலடைய அந்த ரத்தம் சரீரத்திலே வேர்வையாக காணப்பட்டதாம். ராமின் சொல்லமாம், ராமின் சொல்லமாம். சிலுவையை சுமக்கிறதுக்கு முன்பாக, அவர் அடிகள் படுவதற்கு முன்பாக, மிளறினால் 39 அடி அடித்து அந்த சதை பிக்கிறதுக்கு முன்பாக, அவர் ஜெபிக்கும் போது நமக்காக அவர் ரத்தம் சிந்தி விட்டார். ஒரு ஆமென் சொல்லமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை பிடிக்கும் போது கூட வேலைக்காரனுடைய காதை வெட்டினான் பேதுரு. அங்கேயும் ஒரு அற்புதம் செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லமாம். அவர் மனம் மாறுகிறான். மல்குஸ் இயேசுவை கட்டி இழுத்துக் கொண்டு வரும்போது அவரை உள்ளே கரங்களை கட்டி மேலே கட்டி வைத்திருக்கும் போது நிர்வாணமாக யாருக்காக? நம்மை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். நமக்காக அவர் அவமானப்பட்டார். நமக்காக அவர் அவமானப்பட்டார். இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள்
இந்த தெய்வத்தை பற்றி கொள்ளாமல் இன்னமும் துணிகரமான பாவத்தை செய்து கொண்டு அகங்காரமாய் குடும்பத்தில் இருந்து கொண்டு வெளியே தன் பாவங்களை அதாவது துணிகரமாக செய்து கொண்டு இயேசு தனக்காக ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நாம் அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கும் போதே இப்படிப்பட்ட துணிகரமான பாவத்தை செய்கிறோம் என்று அவருடைய நாமத்தை தூசிக்கிறவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? என் அன்பு பிள்ளைகளே, அவரை பிடிக்கும் போது ஏவலட்சமான வார்த்தைகள், அவரை பிடிக்கும் போது கேள்வி கேட்கும் போது கன்னத்திலே ஒருவன் வேலைக்காரன் அறைந்தான். அவரை ஏவலட்சமாக பேசினார்கள், தூஷணமான வார்த்தைகள் பேசினார்கள். அவர் இருதயம் எப்படி இருந்திருக்கும்? அவர் கெத்செமனே தோட்டத்திலே அவருடைய அவைகள் எல்லாம் அதாவது பழுதடைந்து விட்டது. ஆற்று, நுரையீரல்கள், மூளை பகுதி எல்லாமே செயலடைந்து விட்டது, செயலில்லாமல் போய்விட்டது. அவரால் அந்த சிலுவையை சுமக்க கூட முடியாது. ஒருவேளை இயேசுவை காப்பாற்ற வேண்டும் என்று இன்றைய காலத்தில் இருக்கிற உயர் மருத்துவங்கள் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தா கூட அந்த நாட்களில் இயேசுவை காப்பாற்றிருக்க முடியாது. காரணம், அவருடைய மூளை செயலற்று போய்விட்டது, அவருடைய இருதயம் வெடிக்கப்பட்டு போய்விட்டது, அவருடைய நுரையீரல் இப்படியாய் பழுதடைந்து போய்விட்டது. அந்த நரம்புகள் இரத்த குழாய்கள் எல்லாம் வெடித்ததுனால தான் அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவருடைய சரீரத்திலிருந்து வேர்வை வருவதற்கு பதிலாக ரத்தம் வெளிப்பட்டது. அல்லேலூயா! கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, எல்லா சீசர்களும் ஓடிவிட்டார்கள். இருந்த உறவினர்களால் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு சமாதானத்தை சொல்ல ஒருவரும் இல்லை, அவருக்கு நல்ல வார்த்தை சொல்ல ஒருவரும் இல்லை, அவர் இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்றதுக்கு ஒருவரும் இல்லை. பெற்ற தாய் கூட பார்த்து கொண்டு இருக்கதான் முடியதை கண்டு ஒரு வார்த்தை சொல்லவில்லை, மகனே மகனே என்று கூப்பிடவில்லை. இது இல்லாமல் பல வார்த்தைகள், தூஷண வார்த்தைகள், கன்னத்தில் அறந்த காரியங்கள், முள்முடி, அந்த முள்ளு ஆராய்ச்சி பண்ணும் போது அது ஒருவர் குத்தி பார்த்தாராம். இந்த வரலால் 2 தினங்களுக்கு அந்த வலி தாங்க முடியாத சூழ்நிலையாக காணப்பட்டதாம். ஒரு முள் தன் வரலை குத்தி பார்க்கும் போது அந்த வலி தாங்க முடியவில்லையாம். இயேசு தலையை சுற்றிலும் எத்தனை முள்ளுகள் குற்றப்பட்டது என்று பாருங்க. நாம் சிந்திக்கிற சிந்தை கெட்ட சிந்தை, அறிவில்லாமல் சிந்தை, பாவத்தின் சிந்தை, அக்கிரமத்தின் சிந்தை, அநியாயம் செய்கிற சிந்தை, இப்படியாய் தேவனாகி இயேசுக்கு அந்த முள்முடியை நாம் அடைய வேண்டியதை அவர் அடைந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, அவருக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை. நல்ல வார்த்தைகளை சொல்ல, மன நிம்மதிக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல ஒருவரும் இல்லை. அந்த வார்த்தைகளை அவர் கேட்கிறதுக்கும் அந்த நேரத்தில் யாரும் இல்லை சொல்றதுக்கு. எல்லாரும் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நியாயம் விசாரிக்கிற அந்த நியாய ஸ்தானத்தில் இருக்கும் போது கூட
இயேசுவின் நிமித்தம் ஒருவன் விடுதலை ஆகிறான். பராபாஸ். ராமின் செல்லமா, ராமின் செல்லமா, ராமின் செல்லமா. அவர் சிலுவையை சுமந்து கொண்டு வரும்போது அவரை திட்டிக் கொண்டே தூஷ்ண வார்த்தைகளை பேசிக்கொண்டு வருகிறார். என் அன்பு பிள்ளைகளே, அவரை கொண்டு வந்து சிலுவையிலே அறைந்தார்கள். இந்த பக்கத்தில் ஒரு கள்ளனும் அந்த பக்கத்தில் ஒரு கள்ளனும், இரண்டு கள்ளன் மத்தியிலே நடுவிலே அவரை சிலுவிலே அவர் அறைந்தார். ஏழு வார்த்தை எப்பதான் சொன்னார். அது நடு மையத்தில் இருக்கிற வார்த்தை. 3 வார்த்தை சொன்ன பிறகு அந்த 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரையிலும் அவர் பேசாமல் இருந்தார். ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஆமென் சொல்லமா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 3 மணி நேரம் கழிச்சுதான் மேல 3 வார்த்தை சொல்லிவிட்டு 4வது வார்த்தை சொல்லும் போது 3 மணி நேரம் அவர் பேசாமல் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு அந்த அடிகளை சுமந்து கொண்டு ஒருவரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் தன் வேதனைப்பட்டு கொண்டு இருந்தார். ஆமென் சொல்லுமா. அவர் திருத்துவம் தெய்வம். இந்த திருத்துவ தெய்வத்திலிருந்து 2வது நபர் தான் இயேசு. முதல் பிதா உலகத்திலே இருக்கிற எல்லா சாபத்தையும் அவர் தலைமையில் வைத்து விட்டார். உலகத்தில் இருக்கிற எல்லா சாபங்களையும் பாவங்களையும் அவர் மேல் வைத்துவிட்டு பிதா திரும்பிக் கொண்டார். பரிசுத்த ஆவியானவர் அவர் அப்படியே போய்விட்டார். சரீரத்திலே வேதனை தாங்க முடியாத அந்த 3 மணி நேரம் அவர் தொங்கிக் கொண்டு தன் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதுதான் அந்த 4வது வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அந்த வார்த்தை மார்க்கு சுவிசேஷத்திலும் இருக்கிறது, மத்தேயு சுவிசேஷத்திலும் இருக்கிறது. ஆமென் சொல்லமா. அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷத்தில் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் வல்லமுள்ள தேவன். அவர் இரக்கமுள்ளவர். அவர் தயவுள்ளவர். மகத்துவமான காரியங்கள் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷத்தில் என்ன சொல்லப்படுகிறது? 15ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். 33 வாசிங்க. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரமாய் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் அந்த 3 மணி நேரம் தன் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அந்த 3 மணி கழித்து அந்த 9ஆம் மணி நேரத்திலே இயேசு வாசிங்க. ஏலோயி ஏலோயி லாமா சபதானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? மத்தேயு சுவிசேஷத்திலே என்ன சொல்லப்படுகிறது?
ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று கூப்பிட்டார். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம் என்றால் ஒரே அர்த்தம்தான், என் தேவனே என் தேவனே என்று. மார்க் சொன்னது ரோம் அரசாங்கத்துக்கு லத்தீன் மொழியிலே சொன்னார். மத்தேயுவுக்கு சொன்ன வார்த்தை யூதர்களுக்கு சொன்னார் எபிரேய மொழியிலே ஏலி ஏலி என்று. மார்க் சுவிசேஷத்தில் சொன்னது ரோம் அரசாங்கத்துக்கும் புறஜாதி ஜனங்களுக்கும் ஏலோயி ஏலோயி என்று சொன்னார். என் அன்பு பிள்ளைகளே, அந்த 4வது வார்த்தை செல்லும் போது பிதாவானவர் திரும்பிக் கொண்டார். குமாரனாகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர் அப்படி திரும்பிக் கொண்டார். ஆண்டவர் இயேசு அவர் தேவன் மனிதனாய் செயல்படும் போது அந்த வேதனை அனுபவிக்க முடியாத என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தை தான் சங்கீதம் 22வது அதிகாரத்திலும் சொல்லப்படுகிறது. என் அன்பு பிள்ளைகளே, அந்த நேரத்தில் அவர் வேதனைப்பட்டு கூப்பிடும் போது அவருக்கு ஆறுதல் சொல்ல ஒருவனும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. தூஷண வார்த்தைகள், அசிங்கமாக பேசினார்கள், துக்கப்படுகிற வார்த்தைகள் அவரை கொட்டும் போது, தலையை மூடி கண்களை மூடி கொட்டும் போது, உன் நாண திருஷ்டியால பார்த்து உன்னை யார் கொட்டினது என்று சொல் என்று ஏவலட்சமாய் திட்டினார்கள். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. யாருக்கு? நமக்காக. நாம் அடைக்கப்படுகிற, நாம் குத்தப்படுகிற அந்த நாளிலே நமக்காக வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்து இப்படிப்பட்ட பயங்கரமான மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லமா? ஆமென். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுவோம். இருபத்தி 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். 39வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். நன்றாக கவனிக்கணும். ஒரு வசனமாய் வாசிக்கலாம். அன்றியும் சிலுவையில் அறியப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, ரெண்டு கள்ளன், இடது கை ஒரு பக்கம், வலது கை பக்கம் ரெண்டு பேர் கள்ளன் இருக்கிறாங்க. அந்த நேரத்திலையும் இயேசுக்கு ஒரு சமாதான வார்த்தை வரவில்லை. அவன் சொல்லுகிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை ஏவலட்சமாய் பேசுகிறான். ஒரு கள்ளன் அந்த சராசங்களையும் படைத்த தேவனை பார்த்து ஏவலட்சமாய் பேசக்கூடிய அளவுக்கு அந்த நேரத்தில் ஆண்டவர் சிலுவையிலே தொங்குகிறார். அதை யோசித்து பாருங்களே, எவ்வளவு ஒரு கடினமான வார்த்தை. மௌனமாய் இருக்கிறார். அவர் உலக இரட்சகர், உலக ஜனங்களை மீட்டெடுக்கிறார். அவர் கண்ணு அப்படி காமிச்சாலுமே பூமி 2ஆக பிளந்துக்கும். ஆயிரம் தூதர்கள்
அவருக்கு முன்பாக வந்து அவரை தாங்கியிருப்பார்கள். ஆற்றால் பாவத்தை சுமந்து கொண்டு பாவ செய்துவிட்டு அக்கிரமத்தை செய்துவிட்டு சாக போகிற நேரத்தில் அந்த கள்ளன் ஆண்டவரை ஏவலட்சமாய் பேசுகிறான். கீழே வாசிக்கலாம் 40. மற்றவன் அவரை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? பாருங்க, ஏவலட்சமாய் பேசின குற்றவாளியை இன்னொருவன் குற்றவாளி பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுகிறான், ஆக்கினைக்கு நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இப்படிப்பட்ட ஏவலட்சமான வார்த்தைகளை பேசுகிறாயே என்று மற்ற கள்ளன் சொல்லுகிறான். என் அன்பு பிள்ளைகளே, தேவன் என்று அவன் நாவில் வந்த வார்த்தை எப்படி வந்திருக்கும் என்று சிந்திக்க வேண்டும். இயேசுதான் தேவன் என்று அவன் நினைத்த காரியங்கள் எப்படி வந்திருக்கும்? ஆண்டவர் இயேசு அவர் ஊழியம் செய்கிற நாளிலே நிச்சயமாகவே இந்த கள்ளன் அந்த கும்பலிலே இருந்திருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்திய வார்த்தைகளை பேசும்போது அவர் செய்த அதிசயங்களை பார்த்திருப்பான். அவர் பேசின சத்திய வசனங்களை கேட்டிருப்பான். அதனால்தான் இந்த இடத்திலே நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று இந்த கள்ளன் கேட்கிறான். கீழே வாசிக்கலாம் 41. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொள்ளுகிறான். இவர் ஒன்றுமே செய்யவில்லையே, இவர் நன்மைதான செய்தார். இந்த பூமிக்கு வந்து பல அற்புதங்களை செய்திருக்கிறாரே, செத்து போனவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரே, நாட்டெடுத்த சடலத்தை 4 நாட்கள் கழித்து உயிரோடு எழுப்பினாரே. அவன் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறான். இந்த வார்த்தைகளை கேட்டு 20 மணி நேரம் அவரை துக்கப்படுத்தி ஏவலாசமாய் பேச்சு அடித்து நொறுக்கி ஒருவரும் சந்தோஷமான வார்த்தைகள் பேசவில்லை. இந்த கள்ளன் பேசின வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் காணப்பட்டது. ஆமென் சொல்லமா? ராமன் சொல்லமா? அல்லேலூயா. ஒரு சந்தோஷம் பூரித்தது ஆண்டவருக்கு. அவர் பெற்ற தாய் இருக்கிறார்கள், சீசர்கள் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள், பிரதான ஆசாரியன் இருக்கிறான், 100க்கு அதிபதி இருக்கிறான், சோழர்கள் அங்க இருக்கிறார்கள். இந்த வார்த்தை, இந்த கள்ளன் பேசின வார்த்தை ஆண்டவருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருந்தது, சந்தோஷமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. 20 மணி நேரம் அவர் இந்த பாடுகளில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே ஒருவரும் எனக்கு இப்படிப்பட்ட வார்த்தை பேசவில்லையே என்று அவ்வளவு ஒரு சந்தோஷம் அடைந்தார். ராமன் சொல்லமா? ராமன் சொல்லமா? ஒரு ஆசீர்வாதமாய் இருந்தது அவருக்கு. இந்த நேரத்திலையும் எனக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒருவன் சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிறானே என்று ஆண்டவர் பார்த்தார். ஆமென் சொல்லுங்க. மகிழ்ச்சியாக இருந்தார், உள்ளம் பொங்கி எழும்பினது, அவருடைய வேதனை எல்லாம் மறைந்து போய்விட்டது இந்த வார்த்தை சொல்லும் போது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
இந்த வார்த்தை சொல்லும் போது அவருடைய வேதனை மறந்து விட்டது. தேவனுக்கு பயப்படுவதில்லையா என்று அந்த வார்த்தை சொல்லும் போது அவர் மகிழ்ச்சி அடைந்தார். 20 மணி நேரம் அவர் தொங்கிக் கொண்டு அனுபவித்து தொங்கிக் கொண்டிருக்க சொல்ல ஒரு சந்தோஷ வார்த்தைகள் யாரும் சொல்லவில்லை. இந்த கள்ளன் சொல்லுகிறான், நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்து தேவனுக்கு பயப்படுவதில்லையா என்று சொல்லும் போது அவருக்கு மகிழ்ச்சி வந்தது. ஆமென் சொல்லுங்க. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொள்கிறான். ஆமென் சொல்லமா. அல்லேலூயா. நாமத்திற்கு மகிமை. ஆண்டவருடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது. அந்த நேரத்தில் 20 மணி நேரம் பாடுகளை அனுபவித்துக் கொண்டு இரவெல்லாம் அவரை கட்டி போட்டு அடித்து அதிகாலை நியாயஸ்தானத்தில் கொண்டு வந்து ஒரே நாள்ல அவர் பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக தன் ஜீவனை விட வேண்டும் என்று எல்லாருடைய இருதயத்திலும் அவர் துரிதப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் பிலாத்து இயேசுவை எப்படியாவது விடுதலை பண்ண வேண்டும் என்று நினைத்தான். பிலாத்து அவனுடைய இருதயத்தையும் கடினப்படுத்தினார். ஆமென் சொல்லமா. எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாகாதபடிக்கு பார்வோனுடைய இருதயத்தை தேவன் எப்படி கடினப்படுத்தினாரோ இப்படியாய் பிலாத்துடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார். அவன் சொன்னால் சொன்னதுதான். விடுதலை பண்ணுகிறது என்றால் விடுதலை தான். இயேசுவை விடுதலை பண்ணிவிட்டால் பிதாவின் சித்தத்தை அவர் செய்ய முடியாது. அதனால் தான் தேவன் பிலாத்துடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்றைக்கு எகிப்திலே பஸ்காவை கொண்டாடினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தார்கள். 7 பண்டிகைகளிலே முதல் பெரிதான பண்டிகை எது என்றால் இந்த பஸ்கா பண்டிகை தான். இந்த பஸ்கா பண்டிகையிலேயே தன் ஜீவனை விட வேண்டும் என்று அன்றைக்கு எப்படி அவர் ஒரு பஸ்காக்கு ஆடை உருவாக்கி ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் அப்படி செய்ய வைத்தாரோ இன்றைக்கு தன்னையே பலியாகும்படியாக ஒரு ஆட்டை போலே அவர் ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லமா. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். 42வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசுவை நோக்கி ஆண்டவரே, 3 வார்த்தை இந்த கள்ளன் சொல்லுகிறான். இயேசுவை நோக்கி ஆண்டவரே என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறான். ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். அடுத்தது, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது 2வது வார்த்தை சொல்லுகிறான். நீங்க ராஜ்யத்தில் நிச்சயமாய் வருவீங்க என்று ஆணித்தரமாக இந்த கள்ளன் சொல்லுகிறான். எப்படி தெரிஞ்சிருக்கான் இந்த கள்ளனுக்கு? ஆண்டவர் என்று ஒரு வார்த்தை சொன்னார், ராஜ்யம் என்று சொல்லுகிறான். தேவ ராஜ்யம். அந்த தேவ ராஜ்யத்தில் நீங்கள் வரும்போது 3வது வார்த்தை சொல்லுகிறான், அடியனை நினைத்தருளும். ராமன் சொல்லுங்க. ராமன் சொல்லுங்க. எப்படி அவள் உள்ளத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்தது என்றால், இயேசு கிறிஸ்து தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும் போது இந்த மனிதன் அங்கே இருந்திருப்பான். ஆமென் சொல்லுங்க. அந்த வார்த்தைகளை கேட்டு அவன் பதவி ஆக்கி கொண்டு இந்த நாள் வந்தது. அப்படியே தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஒரு ஆமென் சொல்லமா. ஒரு ஆமென் சொல்லமா. ஒரு ஆமென் சொல்லமா. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளோம் என்று
ஆணித்தரமாய் கேட்கிறான். ஆமீன் சொல்லுங்க. எவ்வளவு சத்தியத்தை கேட்டிருப்பான், எத்தனை அதிசயத்தை பார்த்திருப்பான். அந்த அதிசயத்தை கண்டு 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 எவ்வளவு ஒரு அந்த நன்மையும் அவனும் பெற்றுக் கொண்டிருப்பான். இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனும் 5000 புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள், சீசர்கள் சாப்பிட்டு 12 கூடை எடுத்தார் அல்லவா, அந்த இடத்திலேயும் இவன் இந்த அப்பத்தை சாப்பிட்டிருப்பான். இயேசு மெய்யான தேவன் என்று இவன் அறிந்து கொண்டு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போயிருப்பான். ஒரு நாள் வரும், இவரை சந்திப்பேன் என்று நினைத்து கொண்டு போனான். ஆமென் சொல்லுங்க. கடைசி நேரத்திலே என்ன ஆனது? மரணத்திலே பார்க்கும்படியாக தேவன் இவனுக்கு ஒரு தருணத்தை கொடுத்தார். இவனுக்கு ஒரு தருணம் வந்தது, இந்த மெய்யான தேவனோடு கூட பேசபடியாய். ஒரு ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. அவர் சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது இவன் கேட்டுக்கொண்டு போய்விட்டான். ஒருவேளை அன்றைக்கு மனம் திரும்பினால் ஹல்லேலூயா, இவனை சாட்சியாக நிறுத்த முடியாதுதான், தேவனே விட்டிருப்பார். ஆமென். ஒரு நாள் வரும், அன்றைக்கு இவன் என்னை மகிமைப்படுத்துவான் என்று. ஒரு ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். 43வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி எதற்காக இந்த வார்த்தை சொல்லுகிறார்? ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது இந்த அடியானை, இந்த பாவியாக என்னை நினைத்தருளோம் என்று கேட்டதனாலே, அவன் ஒரு கள்ளன், அவன் இதற்கு முன்பாக மனமாறவில்லை, இதற்கு முன்பாக அவன் ரட்சிக்கப்படவில்லை, இதற்கு முன்பாக அவன் ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது தேவன் என்று சொன்னதினாலே, ஆண்டவர் என்று சொன்னதினாலே, தேவ ராஜ்யத்தை என்று சொன்னதினாலே, என்னை நினைத்தருளும் என்று சொன்னதினாலே, இயேசு இன்றைக்கு என்னோட கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பாக்கியம் 12 சீசர்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த பாக்கியம் பெற்ற மரியாளுக்கும் கிடைக்கவில்லை. இந்த பாக்கியம் 13 அதிகாரம் எழுதின அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. இந்த கள்ளனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை உண்மையாக பற்றி கொண்டிருக்கிறோமா? ஜீவன் போனால் அவருடைய பரதேசிக்கு கடந்து செல்வோமா? அல்லது அவர் வருகை மட்டும் உயிரோடு இருந்தால் அவர் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோமா? சிந்திக்கப்பட வேண்டும், செயல்பட வேண்டும். மீண்டுமாய் உனக்கு ஆண்டவர் இயேசு மறுபடியும் ரத்தம் சிந்த மாட்டார், சிலுவையை சுமக்க மாட்டார். அவர் ஒரு தரம் ரத்தம் சிந்தி விட்டார், ஒரு தரம் சிலுவையை சுமந்து ஜீவனை கொடுத்து விட்டார். அவர் 3ஆம் நாள் உயிர் தேர்ந்தார். ஆனால் இந்த கிருபையின் காலத்தில் உன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிட்டால் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுவார். இந்த கள்ளன் எப்படி இரக்கத்தை பெற்றுக் கொண்டானோ
ஆமென் சொல்லுங்க. நாம் பெற்றுக்கொள்ளலாம். இது கடைசி காலமாய் இருக்கிறபடியினால் உன் ஆத்துமாவை காப்பாற்றிக்கொள். கள்ள உபதேசங்கள் வந்துவிட்டது, கள்ள தீர்க்க தரிசனங்கள் வந்துவிட்டது. நீ நாணமாய் காணப்பட்டால் நிச்சயம் இன்றைக்கு மரித்தாலும் அந்த பரதேசிக்கு போகலாம், அல்லது ஆண்டவர் இயேசு வருகை மட்டும் நம் ஜீவனோடு இருந்தால் அவர் நம்மை எடுத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, இந்த கள்ளன் உயிரோடு இருந்தானால் இவனும் சீசனாய் ஆயிருப்பான், சத்தியத்தை விதைத்திருப்பான். இந்த கள்ளன் மரித்து விட்டதனாலே பரலோகத்திலே ஆண்டவருக்கு ஒரு சீசனாய் மாறிவிட்டான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென்.